ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. அதாவது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம். ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக இப்போ ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 22ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 6ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஆன்மீகத்தில் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இது சுக்கிர அமாவாசை என்று அழைக்கப்படுது. இது சாதாரண அமாவாசை கிடையாது, பயங்கரமான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசை ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்களோட லைஃப்பில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வெண்பூசணி பரிகாரம் தான் செய்யணும். இதை எப்படி செய்யணும், இதனால் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக பார்க்கலாம். ஏன்னா அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். பரிகாரங்கள் அமாவாசையில் செய்தால் அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். அதனால தான் ஆக்சுவலி இந்த டைம் அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பு நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களில் இந்த ஒரு கிழமையில் வருவது ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசை திதி அன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கிரகங்களிடையே மாற்றங்கள் நடைபெற இருக்குது. அதனால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அதனால தான் இந்த நாளில் அமாவாசை பரிகாரம் மெயினாக செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும். வெதுப்பெதுப்பான குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்துடணும். அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செய்து விடணும். அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்ய வேண்டும். இதுதான் முதல்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்போ அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக அந்த மாதிரி குளித்து முடித்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய பூசணிக்காய் ஒன்றை வாங்கி கொள்ளுங்க. பேரம் பேசாமல் கடைக்கார்ட்ட வாங்குங்க. பூசணிக்காய் தரமானதாக இருக்க வேண்டும். வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி 2ஆக வெட்டி ஒரு தாம்பழத்தட்டையோ அல்லது ஒரு வாழை இலையின் மீதோ வைத்து உங்கள் வீட்டில் ஈசான்ய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும். அவ்வளவுதான் பரிகாரம். இதை நாளை காலை எழுந்து குளித்து விட்டு காலை 8 மணிக்கு முன்பாக இதை வாங்கி உங்கள் வீட்டு ஈசான்ய மூலையில் வைக்க வேண்டும். அதாவது இந்த அமாவாசை காலையில் சொல்கிற தாய் தந்தை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்களும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஈசான்ய மூலங்கிறது சனி மூலை என்று சொல்வாங்க. வடகிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை தான் ஈசான்ய மூலை என்று சொல்வாங்க. தரைப்பகுதியில் தான் இந்த வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும். டேபிள் மீது வைக்கக்கூடாது. இந்த அமாவாசை தினம் முழுவதும் இந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும். அமாவாசை இரவு 9 மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வரணும். குப்பை தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போடுங்க.
அதே போல் குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட முடியாது என்பவங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு கவரில் வைத்து விடுங்க, வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம். இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அது தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும். உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும். உதாரணத்திற்கு வீட்டில் கண் திருஷ்டி இருக்கோ, எதிர்மறை ஆற்றல் இருக்கோ, யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பில்லி சுனிய வச்சுட்டாங்க, வீட்டில் இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லை, வீட்டில் சுபகாரிய தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாளை தினம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும். இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த 15 நாளில் நீங்கள் உணர்வீங்க. நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை தினத்தை யாரும் தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை விட இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு. உடனே பலன் கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனதோட தெளிவோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை அதிர்ஷ்டகரமாக இருக்கும். நட்சத்திரநாதனோடு குரு செவ்வாய் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பு 100% நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை அகலும். லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களோடு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். உங்கள் தைரியம் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் உங்கள் கவலை நீங்கும். திருமண வயதினருக்கு தகுந்த வரன் வரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு, இடமாற்ற போன்றவை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். அப்புறம் அடைப்படாமல் இருந்த கடன்கள் அடையும். வீண் செலவுகளில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். உடல்நலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மீது கவனம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் கூடும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை திருப்பு முனையாக இருக்கும். கேதுவால் உங்கள் சுயத்திறன் வெளிப்படும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சமூகம் உங்களை உணரும். குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடி இல்லாமல் போகும். தொழில் உத்தியோக போன்றவற்றில் இருந்த தடை விலகி லாபம் உண்டாகும். குலதெய்வ அருளால் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழியில் வரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர் விருப்பம் நிறைவேறும். உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும். வேலைவாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும். மாங்கல்ய ஸ்தானாதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் கணவருக்கு இருந்த பாதிப்பு நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குரு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரணும் அமையும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மெல்ல மெல்ல வாழ்வில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். அப்புறம் குரு சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற செய்யும். கேது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வந்த முயற்சி இப்போது நடந்தேறும். வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தைகள் குறித்த கவலை நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பெரு உண்டாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். கூட்டு தொழில ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுப்பிரியாக இருந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும்.
தீராமல் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்க பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.